ஐயோ! நெறைய திட்டு. நீங்க வேற. அப்படியே மூஞ்சிகிட்ட வந்து கையெல்லாம் நீட்டி ஒரு வயசான பொம்பள ஆ. அப்படியே வந்து திட்டிட்டாங்க பயங்கரமா. எந்த "ஏன் இடத்துல? நீ வந்து அப்படி?" ஆ ரோட்ல. கோயில்ல. கோவில்லயா? ஆமா. கோயில்ல போய் பாத்துட்டாங்க அந்த அம்மா என்ன பாத்துட்டு. மூஞ்சிகிட்ட கை வந்துருச்சு. இல்லன்னா என்ன அடிச்சிருப்பாங்க. பக்கத்துல வந்து திட்டிட்டு போறாங்க. "ஏம்மா இப்படி பண்ற நீ முத்துவ? முத்துக்கிட்ட நீ வந்து அடிக்கடி வந்து சண்டை போட்டுட்டே இருக்க. ஏம்மா உனக்கு வேற வேலை இல்லையா?" அவங்களுக்கு தெரியாது அது சீரியல்ல. அவங்க உண்மையாவே அது உள்ளுணர்வா அது ஆ. வந்து அப்படி நெனச்சுட்டாங்க. அப்ப செம திட்டு வாங்குனேன். அதுக்கப்புறம் நெறைய திட்டு வாங்கியிருக்கேன். சோ இந்த அது ஒண்ணு திட்டு மட்டும் இல்ல நெறைய வாங்குறது திட்டு. நெறைய "ஏம்மா சும்மா நீ வந்து இருக்க மாட்டியா? நீ எப்ப பார்த்தாலும் இது உனக்கு அவங்க வீட்டுக்கு போய் போய் ஏம்மா பிரச்சனை பண்ணினே இருக்க?" ம். ஐயே! நான் உங்களுக்கு நெறைய எப்படி திட்டு, இருக்கும் மேம் நெறைய அது? திட்டு. அந்த மொமெண்ட்ல. அதுவும் பப்ளிக்ல. இல்ல எனக்கு சிரிப்பு தான். சரி. என்ன டிஃபரண்டா இருக்கீங்களே நீங்க. அது அவங்களுக்கு தெரியல. அவங்க திட்டுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நீங்க கொஞ்சம் சிரிப்பு வரும். நீங்க ஃபேமஸ் வேற. நான் சொல்லுவேன். ஆ. அம்மா நான் நிப்பாட்டி சொல்லுவேன். ஆ. அம்மா அது சீரியல்மா. அது நான் அப்படி கிடையாதும்மா. அங்க சொல்லிக் குடுத்தது நான் வந்து செய்யணும் இல்லையா? நடிக்கணும். அதுக்கு நீ இப்படியா சார் நடிப்ப நீ? இந்த மாரியா வந்து திட்டுவ? எங்க முத்து பையன் ஏதாவது பண்ணிப்பாரு. அப்படிலாம் ஐய்யயோ! ஏதாவது ஒரு திட்டு பயங்கர திட்டு வாங்கியிருக்கேன். இது நீங்க அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கேனே. அவரு என்ன சொல்லுவாரு முத்து? நான் சொல்லுவேன். உங்களால நான் எவ்வளோ திட்டு வாங்க அதுக்கு தானே வாங்க திட்டு வாங்குங்க. அப்பதான் நீங்க ஃபேமஸ் ஆவீங்க. அவரு சிரிச்சுட்டே சொல்லுவாரு. ஆமாம். திட்டு வாங்க, திட்டு வாங்க. அப்படி சொல்லி. அவரும் ரொம்ப நல்ல கேரக்டர்.